ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். ஏஆர் ரகுமானோட மனைவியான சைரா பானு கடந்த 19ஆம் தேதி ஏஆர் ரகுமானை விவாகரத்து பண்றதா தன்னோட வழக்கறிஞர் மூலமா ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஏஆர் ரகுமானும் இதை உண்மைதான்னு சொல்லி திருமண வாழ்வில் 30 ஆண்டை எட்டி விடுவோன்னு நம்பியிருந்தோம், ஆனால் எதிர்பாராத முடிவு ஏற்பட்டு விட்டது என ஏஆர் ரகுமான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நள்ளிரவு 12 மணிக்கு மேல வந்த இந்த அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து ஏஆர் ரகுமானோட மகனும் மகளும் இது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை, அறிவுரை சொல்லும் அளவுக்கு நமக்கு உரிமை கிடையாது, என்ன பண்ண வேண்டும் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லியிருக்காங்க. எனவே அவங்களுடைய போக்கில் விட்டுவிடுங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்க அவங்களுடைய மகனும் மகளும். இந்த விவாகரத்துக்கு காரணம் என்ன காரணம்னு ரசிகர்கள்கிட்ட இருந்துகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஏஆர் ரகுமானோட விவாகரத்து அறிவிச்ச கொஞ்ச நேரத்தில் ஏஆர் ரகுமான் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்த துணை பாடகி மோகினி டேவும் அவங்களுடைய கணவரை விவாகரத்து பண்றதா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த 2 விவாகரத்தும் ஒரே நேரத்தில் நடந்ததுனால ஏஆர் ரகுமானையும் மோகினி டேவையும் லிங்க் பண்ணி நிறைய வதந்திகள் எல்லாம் வந்துட்டு இருந்த நிலையில ஏஆர் ரகுமானோட வழக்கறிஞரான வந்தனா ஷா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏஆர் ரகுமானோட விவாகரத்துக்கும் மோகினி டேவோட விவாகரத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, இருந்தாலும் ஏஆர் ரகுமானுக்கும் மோகினி டேவுக்கும் நடுவில் ஏதாவது உறவு இருக்குமான்னு கமாண்ட் வந்துட்டு தான் இருக்கு. இதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏஆர் ரகுமானுடைய மகன் ஏஆர்ஆர் அமீன் ரொம்ப எமோஷனலா ஒரு போஸ்ட் ஒன்றை போட்டிருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அப்பா ஒரு நல்ல மனிதர், அவரு நல்ல விஷயங்களை செய்யறதாலையும் எப்பவுமே மரியாதையா இருக்கிறதாலையும் எல்லாருக்குமே அவரை பிடிக்கும், இவரை பத்தி பொய் சொல்லி வந்துட்டு இருக்க வதந்திகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அப்பாவை பத்தி பேசும்போது உண்மையை மட்டும் பேசுங்க, அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை எப்பவுமே மறக்காம இருப்போம்னு சொல்லியிருக்காங்க அமீன். இதை தொடர்ந்து மோகினி டே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களும் இப்ப போயிட்டு இருக்கிற வதந்திகளுக்கு தீனி போடுற எந்த எண்ணமும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அர்த்தமே இல்லாத வதந்திகளுக்கு பதில் சொல்றதெல்லாம் ஒரு ஒர்த்தே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க மோகினி டே.